தங்கம் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய உச்சம். இது எந்த அளவுக்கு வட்டி விகிதங்கள் ஏறுதுன்னா, அதீதமான வட்டி விகிதங்கள் ஏற்றம் வந்து அமெரிக்க பொருளாதாரத்தையே பாதிக்கும். கண்டிப்பாக பொருளாதார சீரழிவு வரும். வீனஸ் இன்ஃபோடைன்மெண்ட் தயாரிப்பில் குமரன் தங்கராஜன் நடிக்கும் குமார சம்பவம் செப்டம்பர் 12 முதல் திரையரங்குகளில். Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கடந்த சில ஆண்டுகளாக ஒரு கோல்டில் வந்து ஒரு அன்யூஷுவல் பிஹேவியர் இருக்கு. ஆனால் 2022 அமெரிக்காவில் ஏதோ ஒரு காரணத்தினால இன்ஃப்ளேஷன் கண்ணாபின்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. வட்டி விகிதம் ஏறும்போதும் தங்கம் விலை ஏறிச்சு. ஆனால் இப்போ என்னன்னாக்கா, இப்போ தான் வட்டி விகிதம் குறையுது இல்லை, ஆனால் திரும்ப தங்கம் ஏறுது. சார் தங்கம் விலை ஏறி போச்சு, இது மேலே இறங்குமென்னு இறங்காதுன்னு சொன்னேன். இது என்ன காரணம்னா, வட்டி விகிதம் குறையுங்கிற எதிர்பார்ப்புலேயே இந்த அளவுக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை உண்மையாலுமே குறைஞ்சது அப்படின்னா இன்னும் விலை ஏற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பல நேரங்களில் இந்த கோல்டு வந்து கன்சாலிடேஷன் எப்படி இருக்கும்னாக்கா 10 ஆண்டுகளுக்கு மேலே போகும். ஆல்ரெடி ரொம்ப அதீதமாக ஏறிட்டதால இதுக்கு மேலே கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத தவிர இங்கேருந்து பெருசாக ரேலி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதில் வந்து அமெரிக்காவுடைய ஃபெட் சேர்மன் என்ன பேசியிருந்தாரு, நாங்கள் அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக வட்டி விகிதங்களை குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 4% குறைப்பார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இப்போது வந்திருக்கிற செய்தி என்னென்னா, அதுக்கப்புறமா வந்த சில இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஜாப்ஸ் டேட்டாவெலாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 35 பேசிஸ் பாயிண்ட் கூட வட்டி விகிதங்கள் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அந்த வட்டி விகிதங்களுடைய குறைஞ்சினே போக போக தங்கத்தோட விலை ஏறும். சார், தங்கம் விலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களாக ஏறிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம பேப்பரில் டிவிலாம் என்ன பார்க்குறோன்னா புதிய உச்சம் அப்படிங்கிறது தான் டெய்லியுமே வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்க போனால் ஃபெட்டோட ரேட் கட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இது மட்டும் தான் ரீசனா இல்லை வேறு ஏதாவது ஜியோ பொலிட்டிக்கலாக நடந்துகிட்ருக்கா சார்? பொதுவாக வீட்டில் நம்ம பொண்டாட்டியை பார்த்து தங்கம்னு கூப்பிடுவோம். அதனால தானே நம்ம மதிப்பு ஏறிக்கினே தான் போகுது. ஏன்னா நம்ம ஒய்ஃபுக்கு மதிப்பு எப்பவுமே ஏறிக்கினே தான் இறங்கவே இறங்காது. தங்கம் வந்து யாருமே எதிர்பாராத அளவுக்கு தொடர்ந்து ஏற்றம் கண்டு சென்ற வாரம் ஒரு கிராமுக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. நம்ம சொல்கிறது வந்து இந்த 22 கேரட்டு நகை செய்கிறது, 24 கேரட் அது ஆல்ரெடி 10,000க்கு மேலே எப்போ போயிடுச்சு. இது வந்து ஒரு மிகப்பெரிய உச்சம். இது கடந்த சில ஆண்டுகளாக ஒரு கோல்டில் வந்து ஒரு அன்யூஷுவல் பிஹேவியர் இருக்குது. அது என்னன்றதை பற்றி சொல்லுவோம். பொதுவாக வந்து அந்த காலத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா, எப்போல்லாம் ஒரு போர் சூழல்கள் இருக்குதோ அப்போல்லாம் வந்து தங்கத்தோட விலை ஏறும். அதுக்கப்புறம் எப்போல்லாம் வந்து உலகளாவிய பிரச்சனைகள் இருக்குதோ அப்போல்லாம் வந்து தங்கத்தோட விலை ஏறும். இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், உலகளாவிய பொருளாதார பிரச்சனை வரும்போது அந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக மத்திய வங்கிகள் எல்லாமே வந்து வட்டி விகிதங்களை குறைச்சிருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ். அப்போ வந்து வட்டி விகிதங்கள் 0ன்னு கொண்டு வந்துட்டாங்க அமெரிக்காவில். அப்போ நீங்கள் கையில் காசு வச்சுருந்தீங்கன்னா பேங்க்கில் போட்டால் 0% வட்டி. 0% எதுக்கு வட்டிக்கு நம்ம எதுக்கு பேங்க்கில் போடுறது? அது தங்கம் வாங்கினா அது ஒரு ரூபாய் ஏறினா கூட நமக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பணம் வந்து பேங்க்கிலேருந்து தங்கத்தை நோக்கி வரும். ஆனால் தான் தங்கத்தோட விலை ஏறும். ஸோ இதுலேருந்து என்ன, இப்போ பொருளாதாரம் வந்து ஓவர் ஹீட்டிங் ஆச்சுன்னு வச்சுங்க. பொருளாதாரம் ஓவர் ஹீட்டிங் ஆச்சுன்னா வட்டி விகிதங்களை ஏற்றுவாங்க. அந்த பொருளாதாரம் வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் தடுக்கணும், கூல் டவுன் பண்ணணுன்றதுக்காக வட்டி விகிதங்களை ஏற்றுவாங்க. அப்போ வட்டி விகிதங்களை ஏற்றும் போது என்ன பண்ணுவாங்க, வட்டி தான் நிறைய கிடைக்குது, எதுக்கு போய் தங்கம் வாங்குறது, நம்ம பணத்தை பேங்க்கில் எஃப்டிலே வச்சுக்கலான்ட்டு பணம் வந்து தங்கத்துலேருந்து பேங்க்குக்கு போகும். அப்போ தங்கத்தோட விலை குறையும். ஸோ ஒரு பொதுவான நியதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதங்கள் ஏறும்போது தங்கம் விலை குறையணும், வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கம் விலை ஏறணும். இதுதான் பொதுவான நியதியாக இருந்தது கடந்த 50 ஆண்டு காலமாக. ஆனால் 2022 என்ன நடந்ததுன்னா, அமெரிக்காவில் ஏதோ ஒரு காரணத்தினால இன்ஃப்ளேஷன் கண்ணாபின்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃப்ளேஷன் ஏற 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 அவங்களால வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் வட்டி விகிதங்களை ஏற்றி விட்டுட்டாங்க. இப்போ வட்டி விகிதங்களை ஏற்றும் போது என்ன ஆகணும், தங்கம் விலை குறையணும். ஆனால் குறையலை. ஏன் குறையலைன்னா, எந்த அளவுக்கு வட்டி விகிதங்கள் ஏறுதுன்னா, இந்த அதீதமான வட்டி விகிதங்கள் ஏற்றம் வந்து அமெரிக்க பொருளாதாரத்தையே பாதிக்கும். கண்டிப்பாக பொருளாதார சீரழிவு வரும். அப்போ பொருளாதார சீரழிவு வந்தால் தங்கத்தோட விலை ஏறணும் இல்லையா? அந்த லாஜிக் வச்சு வட்டி விகிதங்கள் ஏறும்போதும் தங்கம் விலை ஏறுச்சு. ஸோ இப்போ தான் வந்து கடந்த ஒரு 6 மாதமாக தான் அந்த இன்ஃப்ளேஷன் பிரச்சனைலாம் முடிஞ்சு கொஞ்சம் வட்டி விகிதங்கள்லாம் கொஞ்சம் இறங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு.
ஆனால் இப்போ என்னன்னாக்கா இப்போ தான் வட்டி விகிதம் குறையுது இல்லை, ஆனால் திரும்ப தங்கம் ஏறுது. இதனால தான் கடந்த 6 மாதம் 1 வருஷத்தில் நான் எந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தாலுமே சார் தங்கம் விலை ஏறி போச்சு, இது மேலே இறங்குமென்னு இறங்காதுன்னு சொன்னேன். இது என்ன காரணம்னா வட்டி விகிதங்கள் ஏறும்போதே தங்கம் ஏறி போச்சு, இப்போ வட்டி விகிதங்கள் இறங்க போகுது, அப்போது தங்கம் இன்னும் ஏற தானே செய்யும். ஸோ இந்த லாஜிக்கில் வந்து இப்போது அதாவது இதுவரைக்கும் கடந்த பல நூற்றாண்டுகளாக எப்படி இந்த சிஸ்டம் ஒர்க் ஆச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த தடவை ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் இப்போது ஒர்க் ஆகிறது தான் கரெக்டு, வட்டி விகிதங்கள் குறையும். இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு போன மாதம் இந்த ஜாக்சன் ஹோல் சப்மிட்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து அமெரிக்காவுடைய ஃபெட் சேர்மன் என்ன பேசியிருந்தார், நாங்கள் அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக வட்டி விகிதங்களை குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். 0.25% குறைப்பார் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. இப்போது வந்திருக்கிற செய்தி என்னென்னா அதுக்கப்புறமா வந்த சில இன்ஃப்ளேஷன் டேட்டா ஜாப்ஸ் டேட்டாவெலாம் வச்சு பார்க்கும்போது 100% வந்து 25 பேசிஸ் பாயிண்ட்டு, அதாவது 0.25% குறைச்சிருவார். இன்னும் நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 35 பேசிஸ் பாயிண்ட் கூட வட்டி விகிதங்கள் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இந்த வட்டி விகிதங்களுடைய குறைஞ்சினே போக போக தங்கத்தோட விலை ஏறும். சார், ஒரு எதிர்பார்ப்பு வட்டி விகிதம் குறையுங்கிற எதிர்பார்ப்புலேயே இந்த அளவுக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை உண்மையாலுமே குறைஞ்சது அப்படின்னா இன்னும் விலை ஏற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அந்த ரிப்போர்ட் நமக்கு வந்து என்னைக்கு தெரியும் சார் இது வட்டி விகிதம் குறையுதா அப்படிங்கிறது? பங்குச்சந்தை பொறுத்த வரைக்குங்க என்ன சொல்லுவாங்கன்னா பை ஆன் ரூமர் செல் ஆன் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செய்தி வரப்போகுது அப்படின்னாக்கா ஆக்சுவலாக அன்றைக்கி செய்தி வந்த அன்னைக்கு பங்குகள் விலை இறங்கிடும். ஏன்னா இந்த செய்தி வரும்னு எதிர்பார்த்து முன்னாடியே நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த செய்தி வந்தோடனே கொஞ்சம் மேலே ஏறினோடனே அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த வட்டி விகிதங்கள் குறைக்க போகிறாங்கன்னு செய்தி வந்த உடனே ஏறி போச்சே, அப்போ ஒரே வட்டி விகிதத்தை குறைச்சிட்டாங்கன்னா இன்னும் ஏறுமானாக்கா அது ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் வரலாம். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, செப்டம்பர் 17-18 ஃபெட் மீட்டிங் இருக்குது, அதில் அவங்க டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார், இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க டைமில் தங்கம் வந்து டாலரினுடைய மதிப்பில் 3600 இருக்குது. விரைவில் இது வந்து $5000 வரை போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் சார் இதுக்கு. இது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் அப்படிங்கிறது ஜியோ பொலிட்டிக்கலாக எந்த அளவுக்கு இருக்குது? எப்பவுமே ஒரு ஏறி போச்சுன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஏதாவது ரொம்ப சாதாரணமாக பேசணும்னா யாரும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க. எதையாவது ஒரு அதிரடியாக சொல்லணும். பாருங்கள், நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சுனாமி வரப்போகுது சென்னையில் அப்படின்னு சொல்லணும். அது வருதோ வரலையோ, ஆனால் உங்கள் பேர் வந்து தமிழ்நாடு முழுக்க ப்ராப்ளம் ஆகிடும். இந்த மாதிரி சொல்லணுன்றதுக்காக நிறைய பேர் வந்து எதாவது ஒன்று சொல்கிறாங்க. ஏறிச்சுன்னா $1000 வந்து 2000 போச்சுன்னா 2000 3000 போய்டுவாங்க. இப்போ 2000 3500 போயிடுச்சு, ஒன்று 5000 போய்டுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு சொன்னாக்கா பொதுவாக வந்து ஒரு காமோடிட்டி பொறுத்த வரைக்கும், குறிப்பாக இந்த கோல்டு பற்றி சொல்கிறேன் பாருங்கள், ஒரு ரொம்ப வேகமாக ஏறும். அது வந்து பங்குச்சந்தையிலேருந்து காலை சந்தைன்னு சொல்லுவோம். ரொம்ப ஏறினதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஒரு ஃபால் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகும். பல நேரங்களில் இந்த கோல்டு வந்து கன்சாலிடேஷன் எப்படி இருக்கும்னாக்கா 10 ஆண்டுகளுக்கு மேலே போகும். 1980 ஒரு பெரிய ரேலி வந்தது. அந்த ரேலியில் தங்கம் வந்து 4 மடங்கு விலையேறுச்சு. 4 மடங்கு விலையேறினதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த 20 வருஷத்துக்கு அது ஏறலை. அத்தோடு 1980 ஏறினது, அத்தோடு 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஏற ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 28 வருஷம் அது ஏறலை. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஏறும், அதுக்கப்புறம் ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப ஏறும். ஸோ அப்படி தான் அது வந்து ஒரு சைக்கிளில் போகும். நீங்கள் வந்து பட் ஓவராலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிட்டர்ன் இருக்காது. ஸோ அதனால் கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்கிறது வந்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் பெரும்பாலும் நடந்தது கிடையாது. ஸோ அதனால் அதை பற்றிலாம் நம்ம ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சார், நீங்கள் சொன்ன மாதிரி கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த தங்கத்தில் வந்து விலை எதுவும் மாற்றம் இல்லாமல் அப்படியே தொடர்றது வரும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமாக இருந்தது. ஏன்னா ஜனவரியிலேருந்து ஏறிக்கிட்டே வருது தங்கம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, அது குறையிற மாதிரி தெரியல. அப்போ தான் வந்து ஒரு டவுட் வருது, எதனால் வந்து இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இந்த நிலை அப்படியே தொடருமா அப்படின்னு சொல்லி. அதாவதுங்க, இப்போ தங்கம் விலை ஏறுது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் நம்ம வந்து 2-3 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று, உலக அளவில் தங்கம் ஏறுதா அல்லது இந்தியாவில் தங்கம் ஏறுது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து உலக அளவில் இருக்கிற தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயோட மதிப்பு இருக்குது. இப்போ நமக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அப்படின்றபோது அந்த ஒரு டென்ஷனால் நம்முடைய இந்திய ரூபாயோட மதிப்பு குறையுது.
ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தா 82 ரூபா 83 ரூபா இருந்த மாதிரி ஞாபகம் எனக்கு ஒரு டாலருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 88 ரூபாயை தாண்டிடுச்சு. ஸோ இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 7-8% கூடிடுச்சு விலை தங்கம். ஸோ அமெரிக்காவில் வந்து தங்கத்தோட விலை ஏறாமல் இருந்திருந்தாலுமே கடந்த ஒரு வருஷத்தில் நமக்கு ஒரு 7-8% ஏறி இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 3-4% வரைக்கும் நம்முடைய கரன்சி டிப்ரிஷியேட் ஆகிடும். பட் சராசரி அது ஒவ்வொரு வருஷமும் 4%ன்னு சொல்ல முடியாது. 10 வருஷத்துக்கு அப்படியே இருந்துட்டு 11வது வருஷம் 40% சரியும். கரெக்டுங்களா? ஸோ இதனால் வந்து தங்கத்தோட விலை ஏறலாமே தவிர உலக அளவில் பெருசாக வந்து அந்த 3600 சொன்னோம் இல்லைங்களா, அங்கேருந்து பெருசாக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதுக்கு ஏறாதுன்னு அர்த்தம் கிடையாது, ஏறும். பட் அது எப்படின்னா உங்களுக்கு ஒரு இப்போ கூட நீங்கள் அமெரிக்காவில் நீங்கள் வங்கியில் வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா 5% வட்டி கிடைக்குது. நிறைய பேங்க்கில் 5% வட்டி கொடுக்குறாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு. உலகத்திலே ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரெஷரி பாண்டுன்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில். அந்த ட்ரெஷரி பாண்டில் இன்றைக்கி நீங்கள் முதலீடு பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.75% இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ நீங்கள் பணத்தை எஃப்டியில் போட்டாலே ஒரு 5% வருதா? தங்கம் விலை வந்து அந்த $3600 வருஷத்துக்கு 5% ஏறுமான்னு கேட்டிங்கன்னா ஏறாது. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு லாட் ஆஃப் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு ஜியோ பொலிட்டிக் இப்போ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் வந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு போர் வந்தது எனக்கு மாறலாம், அது ஒரு விஷயம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை வச்சு பார்த்தால் ஆல்ரெடி ரொம்ப அதீதமாக ஏறிட்டதால் இதுக்கு மேலே கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத தவிர இங்கேருந்து பெருசாக ரேலி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரி, இதில் இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது வந்து சென்ட்ரல் பேங்க்லாம் வந்து நிறைய தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்க, வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. எதனால் இந்த ஒரு சேஞ்சு சார் சமீபத்திய வருஷங்களில்? இல்லைங்க, பொதுவாகவே வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா சென்ட்ரல் பேங்க்குமே வந்து தங்கத்தை வாங்குவாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் நான் சொல்கிறது 1971க்கு முன்னாடி நீங்கள் ஒரு நாடு அப்படின்னா உங்கள் நாட்டில் உங்கள் ரிசர்வ் பேங்க்கு எவ்வளோ தங்கம் வச்சுருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து கரன்சியே நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். நான் கூட சின்ன வயசில் இருக்கும்போது யோசனை பண்ணேன், ஏன் எல்லோரும் ஏழைன்றாங்க, ஏன் கவர்மெண்ட் எல்லாருக்கும் காசை பிரிண்ட் பண்ணி ஆளுக்கு மாதத்துக்கு 10 லட்சம் சம்பளம் கொடுக்கக்கூடாது அப்படின்னாக்கா அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு நாடு தங்களுடைய தங்கம் இருப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து தங்கம்ன்றது வந்து ரிசர்வ் பேங்க்குங்க வந்து எல்லாருமே வாங்கி வச்சுருப்பாங்க. இது வந்து ஒன்று. அது வந்து 1971 நினைக்கிறேன் அமெரிக்கா வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ வந்து அவங்க ஃப்ரீயாக நிறைய பிரிண்ட் பண்ணிப்பாங்க. அதனால தான் அங்கே இன்ஃப்ளேஷன்லாம் அந்த கரோனா வைரஸ் போது நிறைய ஃப்ரீயாக பிரிண்ட் பண்ணி அது வந்து ஹெலிகாப்டர் மணின்னு சொல்லுவாங்க. ஹெலிகாப்டரில் வந்து பணம் கொட்டுறோம் அப்படி. அந்த மாதிரிலாம் பண்ணதுனால தான் 22 வந்து இன்ஃப்ளேஷன் வேலை ஏறிச்சு. இன்ஃப்ளேஷன் 9% வரைக்கும் போச்சு. அதெல்லாம் அது அமெரிக்கா வந்து அவங்க எதுக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. அது ஒன்று போயிடுச்சு. இன்னொன்று இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறீங்க, உங்கள் கணவர் வந்து காசு சம்பாரிச்சு வந்து கொடுக்குறாரு, குடும்ப செலவு பண்ணுறீங்க. குடும்ப செலவு பண்ணதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் காசு மிச்சம் இருக்குது. அந்த மிச்சம் இருக்கிற காசு என்ன பண்ணுவீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணணுமா? அதை நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முதலீடு பண்ணுவீங்க, தங்கம் வாங்குவீங்க, பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணுவீங்க. அதே போல் மத்திய ரிசர்வ் வங்கிக்கும் வருமானம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வருமானத்தை என்ன பண்ணணும்? அவங்க ஏதோ ஒரு இடத்துல முதலீடு பண்ணணும் இல்லையா? அப்போ அவங்க வந்து இந்த சேஃபான இதுக்கெல்லாம் தான் முதலீடு பண்ண. அவங்க வந்து பங்குச்சந்தையெல்லாம் வந்து முதலீடு பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு சேஃபான ஒரு முதலீடு, அது வந்து ட்ரெஷரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கிட்டையுமே ஒரு பணம் இருக்கும், அந்த பணத்தை வந்து அப்படியே ஐடியலாக வச்சு இல்லாமல் அதில் ஏதாவது ஒரு ரிட்டர்ன் வரத்துக்கு பண்ணணும். அப்போது தங்கம் வந்து உங்களுக்கு ஒரு முதலீடாகவும் ஆகிடுது. அதே நேரத்தில் உங்களுடைய தங்கத்தோட கையிருப்பு அதிகமாக இருக்க நீங்கள் கரன்சியை நிறைய பிரிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி காரணங்களுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே எல்லா ரிசர்வ் பேங்க்குமே அவங்க தங்கத்தை வாங்குறதுன்றது ஒரு பொதுவான வழக்கம் தான். சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். வீனஸ் இன்ஃபோடைன்மெண்ட் தயாரிப்பில் குமரன் தங்கராஜன் நடிக்கும் குமார சம்பவம் செப்டம்பர் 12 முதல் திரையரங்குகளில். Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.